நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய எள்ளு பூரியான் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வாரம் ஆனாலுமே அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். முதல்ல இதுக்குரிய ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். ஒரு அரை கப் முந்திரி பருப்பை 1-2 உடச்சி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான், எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தாக்கில் இதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதே நெய்யில் ஒரு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுறணும். நல்ல செவந்து வரணும், வாசம் சூப்பராக வரணுங்க. அந்த ஸ்டேஜில் வறுக்கணும். எவ்வளோ தூரம் செவக்க வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பூரியாக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆறி வரட்டும். நம்ம பாத்திரத்தில் திரும்ப நெய் விட வேண்டாம். அந்த பேன் சூடாக இருக்கையிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சூடான பேன் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு படப்படன்னு பொரிஞ்சிடும். இது பொரிஞ்சாக்கில் இதையும் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நீங்கள் உடச்சும் எடுத்துக்கலாம், முழுசும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடு ஏறினா போதும். லேசாக சூடு ஏறினாக்கில் மிக்சியில் குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் துருவலோடு கலந்துடலாம். இதுக்கு காஞ்ச திராட்சையெல்லாம் எதுவுமே சேர்க்கல, அது வேண்டாம். எல்லாமே மொறுமொறுப்பாக இருக்கிற ஐட்டம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பூரியான் கெட்டு போகாமல் இருக்கும். கடைசியாக உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. சீனி தான் இதுக்கு நல்ல எடுப்பாக இருக்குங்க. அதே போல் தேங்காய் துருவல் ஆறின பிறகு தான் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இல்லது சீனி ரொம்ப மெல்ட் ஆகிடும். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காய்க்கு நல்ல மனம் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒன்று போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக இந்த எள்ளு பூரியான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக செய்யலை, பெரிய பெரிய சைஸாக செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பெரிய சைஸில் 2 செய்யலாம். நல்லா ஒன்று போல் பரத்தி விட்டுக்கணும். பூரி எப்படி பரத்துவோமோ அதே மாதிரி பரத்திட்டு ஓரங்களில் லேசாக தண்ணி தடவிக்கலாம். ஏன்னா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை தொட்டு வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சைஸ் பொறுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் அதிக அளவு செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப நமக்கு அந்த மந்தில் திரும்ப செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி மூடி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே ஒட்டிக்கும். இதை கையால் டிசைன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை இதுக்குன்னே இது இருக்குது பாருங்கள், கத்தி, அதை வச்சு கூட கட் பண்ணி விட்டுறலாம். அந்த ரோலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக பரத்தாதீங்க, ஓரளவு திக்காக பரத்திக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரோலர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் பொரிஞ்சிட்டா சூடு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன துண்டு மைதா மாவு பிச்சு போட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். தீ மிதமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டஃபிங்கெல்லாம் உங்களுக்கு வேகணும்னு இல்லை, இந்த சூட்லேயே அந்த சீனி லைட்டாக மெல்ட் ஆகி நல்ல உங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்துடும். 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் பொங்கி வர்ற மாதிரி பொரிச்சு எடுக்கணும். நல்ல மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால இந்த பேனில் 2 தான் போட முடியும். நல்ல கோல்டன் கலரில் மொறுமொறுன்னு பொரிஞ்சாக்கில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அச்சு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ரெடிமேட் அச்சு கடைகள்லேயே கிடைக்கிது. மெட்டலில் வரும், அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் வரும். இதுக்கு ரொம்ப பெருசாக பரத்த வேண்டாம். சின்ன பூரி சைஸில் பரத்திட்டு இந்த மாதிரி அந்த அச்சு மேலே வச்சுட்டு ஓரங்களில் தண்ணி தொட்டு வச்சிடலாம். நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அழுத்தி மூடுனா போதும், ஒட்டிக்கும். எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இதே போல் ஒரு 10 போல் செஞ்சு வச்சுட்டு நம்ம மொத்தமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரியானை பொறுத்த வரைக்கும் ஸ்டஃபிங் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு எள்ளு இதெல்லாம் வச்சு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சிறுபருப்பை வறுத்து அதை பொடி பண்ணி கூட வைக்கலாம். அது இன்னுமே 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். சிறுபருப்பை நல்லா வறுத்துட்டு
அதை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு வைக்கலாம். இதை ஒரே நேரத்தில் ஒரு 5-6 பூரியான் கூட பொரித்து எடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.